தேங்க் யூ ஸோ மச். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். என்டர்டைன்மெண்ட் ஆகிறதுக்கு வந்தேன். யா எஸ். ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நாட் ஜஸ்ட் ரியோ, மாளவிகா ஆல்சோ. தேங்க் யூ. படம் சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. ரியோ, அந்த பொண்ணு ஹீரோயின், அந்த ஆர்ஜே சங்கர், 3 பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. காமெடிங்கிறத விட இந்த விக்னேஷ் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா எமோஷனலாக நடிச்சிருக்காரு. படம் ஹிட்டு. இந்த காலத்தில் பொண்ணு பசங்களாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க, சீக்கிரம் டக்கு டைவர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. என்ன படம்? அது வேற இது வேற. பார்க்கலாம். தேங்க்யூ பிரதர். படம் நல்லா இருக்கு. காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியாக்டிங் நல்லா தான் இருக்கு படத்துல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் அவ்வளவுதான் ப்ரோ. மியூசிக் நல்லா இருக்கு பண்ணியிருக்கான். அவருக்கு நல்லா இருக்கு. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல நல்லா பேசியிருக்காரு படத்துல அவரு. ஆமா, லாஸ்ட்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வர்த்து தான். பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி போயிட்டு இருக்கு படம். ஃபுல்லாக கோட்டு படம், வீடு கோட்டு அப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க. நெகட்டிவ்னா எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த லப்பர் பந்தில் ஒருத்தர் பண்ணியிருப்பார்ல, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு இந்த மூவியில். போதுஞ்சு ஆல்ரெடி ஆஃபீஸ் முடிஞ்சு நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக நான் படம் என்ன எதிர்பார்த்து வந்தேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஃபைனலாக வெளியேறும்போது என்னால் அழுகாமல் இருக்க முடியல. அழுது தான் வெளியே வந்தேன். நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு சார். ஒரு ஆண் என்ன கஷ்டப்படுறாரு, என்ன சமாளிக்கிறாருன்னு அந்த மூவியில் தான் எல்லாம் பார்த்து இது பண்ணிக்கலாம். இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் பிரிவுன்றது முக்கியம் இல்லை. ஸோ எல்லோரும் நம்ம என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை லவர்ஸோ எல்லாம் சேர்ந்து இருக்குது லைஃப் நல்லாயிருக்கும். காமெடிலாம் ஓகே தான் சார். காமெடியை விட அவங்க என்ன இந்த படத்தை விஷயம் சொல்ல வராங்க தான் மெயின். காமெடிலாம் நான் ஓகே தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இது போய் ரீச் ஆகணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் ஆசை எல்லாருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட வரணும். ஃபேமிலியோட பார்க்க வேண்டியது தான் அது. ஆமாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். ஜோக்கு அப்புறம் இது ஒரு நல்ல கம்பேக் ப்ரோ. அதுதான் ப்ரோ, ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பசங்க பண்ணுற எல்லா தப்பையும் வந்து பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணால் நல்லா இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. புரியல. இல்லை டியூட் ஒன்றும் பார்க்கல. இல்லை பொய் சொல்ல, டியூட் பார்க்கல. படம் இந்த படமாக வந்தேன். நல்லா இருந்துச்சு படம். படம் சூப்பராக இருக்கும். விக்னேஷ் அது நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். படம் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. இதோட படம் நல்லா இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு அவருக்கு கலையரசன் சாருக்கு இது ஃபஸ்ட்டு டெபியூ மூவியில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு தாராளமாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆக்வர்டான சீன்ஸ்லாம் இல்லை. நல்லாயிருக்கு. தாராளமாக 2 ஹவர் கரெக்டாக போச்சு. இன்னும் ஒரு லாக் வந்து எனக்கு தெரியல. அது பார்க்குறவங்க சில பேர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஜானர் தான். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஆண் பாவம், சீரியஸ்லி ஆண்கள் பாவங்கிறதெல்லாம் தாண்டி ஆண் எந்த இடத்துல பாவமாக இருக்கிறானோ அதே ஆப்போசிட்டில் பெண்கள் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பாவமாக இருக்காங்கங்கிறதையும் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரென்சியேஷனாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப காமெடி ஜானரில் இருந்தது. ஆக்சுவலி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. நிறையா ஆக்சுவலி வந்து ஃபெமினிசம்னா என்னன்னு புரியாமல் ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரையோ ஒரு ரீல்ஸையோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்க ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுற விஷயம் தான் நம்ம ஃபெமினிசம் நினச்சிட்டு இருக்கோம். அது ஃபெமினிசம் கிடையாது. ஃபெமினிசம்ங்கிறது டோட்டலாக வேறங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு ஆண் எந்த மாதிரிலாம் இருக்கணும், எதெல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2 சைடில் இருக்க போத், அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க ப்ளஸையும் சொல்லியிருக்காங்க, அவன் பண்ணுற மைனஸையும் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. செம்ம ஃபீல். அதை தாண்டி இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்னால் மியூசிக் சொல்லணும். உண்மையிலே மியூசிக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ரியோ ஹீரோனா, செகண்ட் ஹாஃபில் விக்கி தான் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ 2 பேரோட ஆக்டிங்குமே செம்மையாக இருந்தது. செம்ம ஃபீல். ஓவராலாக ஒர்த்து. அவ்வளோதான். நான் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது, ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியே பார்க்க வேண்டிய படங்க. சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன பாடுபடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்தது. இதில் இன்னொரு ஒரு விஷயமும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது அப்பா கிட்ட வந்து கிடைக்காத சுதந்திரத்துக்காக உள்ளுக்குள்ளே ஏங்கி 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 திடீர்னு சுதந்திரம் கிடைக்கும் போது எல்லாமே சுதந்திரமாக தெரிய ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறதையும் ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ ஆண் பாவம் தான் பார்த்தேன். சொல்லுங்கள். எல்லாமே நல்லா தான் இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. ஈகோ தானே, இன்றைக்கி எல்லாமே ஈகோவில் தானே போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. காமெடி நான் பார்க்கல அந்த இதை. அது ஒரு கேரக்டராக தான் பார்க்குறேன். அது கேரக்டர், அது கதை காலத்துக்கு தேவைப்படுறதுனால அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த இடத்துக்கு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும்போது காமெடியாக ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கதையோட பிளெண்டாகி தான் இருக்குது. தனியாலாம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. கதையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. புரியல நீங்கள் என்ன கேட்க வரீங்க? கண்டிப்பாக 2 பேரும் சம ஸ்பேஸ் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் ரியோவோட விக்னேஷ் தான் நிறைய ஸ்பேஸ் இருக்குது தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? கேரக்டரைசேஷன் அவர் தான் கிளைமேக்ஸில் பேசக்கூடிய அத்தனை வசனமும் அவரை சார்ந்து தானே இருக்குது. படமே அவரை சார்ந்து தான் நிற்குது. ஓகேங்களா? படமே அவரை தான் வச்சு கதையே வந்து ரியோவையும் அவரும் பிளண்ட் பண்ணி தான் கதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உண்மையாகவே. கண்டிப்பாக ஃபேமிலியோடு தான் பார்க்கணும். அது தாங்க சொல்கிறது. எப்பயுமே ஒரு விஷயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா 100% எப்பவுமே ரிட்டர்ன் வராது. விட்டு கொடுக்குறதுல 10% தான் ரிட்டர்ன் வரும். ஓகேவா? அதுதான் ரிட்டர்னு. நம்ம எதிர்பார்க்குறதுல ரிட்டர்ன்ஸ் வராது. அதான் லைஃபு. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பிரச்சனை இருக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தேங்க்யூ.